ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். மட்டன் ஊறுகாய் சும்மா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மட்டன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். மட்டன்னு சொல்லாதீங்க, நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே கேட்பாங்க, இது என்ன டிஷ், எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிங்க. கம்பல்சரி குக்கரில் தான் செய்ய முடியும் இந்த டிஷ்ஷு. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் சோம்பு சேர்த்துக்குங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இந்த மட்டன் ஊறுகாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக நல்லா வதக்கிக்குங்க. அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு கரெக்டாக சேர்த்துக்குங்க. ஊறுகாய்ன்னு சொன்னோன்னே நிறைய சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. அந்த டெக்ஸ்சர் தான் ஊறுகாய் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மட்டன் ஊறுகாய் சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனோட கொஞ்சம் கொழுப்பையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து தான் கழுவி நான் சேர்த்துருக்குறேன். அதனால தான் எண்ணெய் கம்மியாக ஊற்ற சொன்னேன். இந்த மட்டனில் இருந்தே நல்லா பார்த்திங்கன்னா உருகி நிறைய எண்ணெய் சேரும். அதனால தான் எண்ணெயை குறைச்சலான அளவு ஊற்ற சொன்னேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ஊறுகாய் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க. உப்பு கரெக்டாக தான் இருக்கணும், காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் குக்கர் மூடி போட்டுடுறேன். குக்கரை நல்லா செக் பண்ணிவிட்டு மூடுங்க. அந்த நாபில் ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போடுங்க. நான் ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி கீழே வச்சிட்டேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் தானே எண்ணெய் விட்டோம். இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே மிதக்குது. மறுபடியும் நம்ம இந்த குக்கரை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு வதக்கி விட போகிறோம். இதில் சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு வதக்கிட்டு மேலே அப்படியே எண்ணெய் மிதங்கணும். அந்த அளவுக்கு வரப்போ ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக அப்படியே சுண்டி மேலே எண்ணெய் மட்டும்தான் மிதக்கணும். அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி மேலே நிறைய எண்ணெய் மிதக்கும். கொழுப்பு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு கொழுப்போடு சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்லேயே வச்சுருப்போம். காரணம் இன்னும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த கொழுப்பு கரைஞ்சி மேலே எண்ணெய் படியணும். அந்த ஸ்டேஜ் வரப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த டிஷ்ஷில் மட்டன் பார்க்குறதுக்கு தாங்க கொஞ்சம் பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் விரலில் தொடுறப்பவே அப்படியே பஞ்சு பஞ்சாக ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் அப்படியே நாக்கில் எடுத்து தடவி விட்டுடலாம். அப்படி தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டனே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப மட்டனுக்கு அடிமையாகிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறப்பவே எப்படி இருக்குது பாருங்கள். இதனுடைய கலரும் டெக்ஸ்சரும் சேம் ஊறுகாய் மாதிரியே இருக்கும். பட் ஊறுகாயை விட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாய்.